கூவாகம் ஊர்ல இருக்கிற கூத்தாண்டவர் கோயில் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிச்சு 18 நாட்கள் மிகவும் விமர்சையா கொண்டாடப்படுது. இந்தியா முழுவதும் உள்ள திருநங்கைகள் சந்திக்கிற ஒரு கலாச்சார நிகழ்வு தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூத்தாண்டவர் திருவிழா. மகாபாரதத்துல ஒரு சிறு கதாபாத்திரமா தோன்றி தமிழகத்துல ஒரு தெய்வமா மாறிய அரவான் என்பவர் தான் இந்த திருவிழாவில் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம ஒரு தனி பாலினமே உருவாவதற்கு காரணமான இந்த அரவான் குருஷேத்திர போர்ல பலி கொடுக்கப்பட்டவர். இவரை பற்றிய கதை பல வடிவங்கள்ல சொல்லப்படுது. பாரதம் பாடிய பெருந்தேவனார் எழுதிய பாரத வெண்பாவில் இடம்பெற்றுள்ள அரவானின் கதை என்னன்னா, பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற அழகான நகரத்தை தங்களுக்காக உருவாக்கிக்கிட்டு மூத்தவரான யுதிஷ்டரை அதை ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்தார். அப்போ திரௌபதியை திருமணம் பண்றப்போ அந்த 5 பேரும் போட்ட திருமண ஒப்பந்தத்தை அர்ஜுனன் மீறிட்டதா சொல்லி புகார் எழுந்தது. அதனால சில காலம் வனவாசம் சென்று வாழணும்னு அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதை ஏத்துக்கிட்ட அர்ஜுனன் ஒரு காட்டுல கங்கை நதி கரையில குடில் அமைத்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அந்த ஆற்று படுகையில ஒரு நாகலோகம் இருந்தது. அந்த நாகலோகத்தின் அரசனான கௌரவியன் என்பவரோட மகள் தான் உலுப்பி. இவள் ஒவ்வொரு நாளும் கங்கை நதிக்கு வர்ற அர்ஜுனனை பார்த்து காதல் வயப்படுறா. ஆனா அர்ஜுனன் தன்னோட தண்டனையை பத்தி அவகிட்ட சொல்லி அவ காதலை ஏத்துக்க மறுக்கிறாரு. ஆனா உலுப்பி தன்னோட வாத திறமையால அர்ஜுனனை வென்று தன்னோட காதலை அவர் ஏத்துக்கிற மாதிரி செஞ்சிடறா. அந்த நாகலோகத்திலேயே 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. தண்டனை காலம் முடியும் வரை அங்கேயே வாழ்ந்து வந்த அர்ஜுனன் பிறகு இந்திரபிரஸ்தம் திரும்பிடுறாரு. அதன் பிறகு உலுப்பி அர்ஜுனன் நினைவோடையே மீதி காலத்தையும் கழிக்கிறார். உலுப்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஒரு வீரனாகவும் மகாவிஷ்ணுவின் பக்தனாகவும் வளர ஆரம்பிக்கிறான். இப்படியாக பஞ்ச பாண்டவர்களுள் ஒருவனான அர்ஜுனனுக்கும் நாகலோக கன்னியான உலுப்பிக்கும் பிறந்தவன் தான் இந்த அரவான். இவர் தன்னோட தந்தையான அர்ஜுனன் மாதிரி வில்வித்தை வாழ்வித்தை போன்ற போர்க்கலைகளை சிறந்தவராக இருந்தார். அந்த சமயம் குருஷேத்திர போர் தொடங்கும் காலம் வந்தது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான இந்த போர் முன்பில்லாத வகையில மிக பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்பு பெறப்போகும் குருஷேத்திர போரா அமைய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பல அரசர்கள் தங்களோட பங்கு இதுல இருக்கணும்னு விரும்பி தங்கள் படைகளோட வந்து சிலர் கௌரவர்கள்கிட்டையும் சிலர் பாண்டவர்கள்கிட்டையும் சேர்ந்துட்டாங்க. இந்த போர் பற்றிய விவரம் அறிந்த அரவானும் தன்னுடைய தந்தையுடன் போர்க்களத்தில் இறங்கணும்னு ஆசைப்பட்டு தன்னோட தாயின் ஆசீர்வாதத்தை பெற்று குருஷேத்திரம் வராரு. அர்ஜுனனே அப்போதான் முதலா தன்னோட மகனை பார்க்கறாரு. அப்படியே அர்ஜுனனோட உருவத்தை கொண்டு சாமுத்திரிகா லட்சணத்தோடு நிற்கும் அரவானை அனைவரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. இருவரோட கண்கள் மட்டும்தான் வேறுபட்டு இருந்தது. அர்ஜுனனுக்கு சாதாரண மனித கண்களும் அரவானுக்கு நாக கண்களும் தான் ஒரே வித்தியாசம். படை வீரர்கள் இவரை வரவேற்கிற விதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட அரவான் ஒருவேளை தன்னுடைய தாய் சொல்வது போல தான் தந்தையை போல தோற்றமளிப்பதால் தான் இந்த உற்சாக வரவேற்போ அப்படின்னு திகைப்போட பார்க்கறான். ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி வெற்றியை வேண்டி ஒருவன் தன்னைத்தானே பலி கொடுக்கும் நிகழ்வு நடப்பது வழக்கம். போரின் உறுதியை படைகள் மெய்ப்பிக்கும் விதமா அரசனின் மகன்களில் மூத்தவர்களை தவிர வேறு ஒருவர் தன்னைத்தானே பலி கொடுத்துக்குவாங்க. எப்படி மன்னர் தன்னுடைய மகனையே இழந்து விட்டானோ அதற்கு பிறகு இந்த போரிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்ற உறுதி படைகளுக்கு வரும் என்பது முறையா இருந்துச்சு. களபலி பற்றிய பேச்சு நடந்துட்டு இருந்தப்போ அரவான் தானே முன்வந்து அதை செய்யறதா சொல்றான். களபலிக்கு தயாரான அரவான் கிட்ட கிருஷ்ண பகவான் கேட்குறாரு, உன்னோட குல வழக்கப்படி களபலி கொடுக்கறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும்ல, அதை சொல்லுன்னு கேட்குறாரு. முதல் விதி, தாயினுடைய அனுமதி பெற்றிருக்கணும். தன்னுடைய பங்கு ஏதாவது ஒரு விதத்துல இந்த போர்ல இருக்கணும். அது களபலியா இருந்தாலும் அதை செய்யணும்னு தாய் அனுமதி கொடுத்ததை அரவான் சொல்றாரு. இரண்டாவது, அனைத்து லட்சணங்களும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு களபலிக்கு பொருந்தி இருக்கணும். அங்க இருந்ததுல அர்ஜுனன், பகவான் கிருஷ்ணர், அரவான் இந்த 3 பேரும் தான் அதுக்கு தகுதியானவங்களா இருந்தாங்க. அர்ஜுனனையும் கண்ணனையும் பலி கொடுக்க முடியாது. போற வழிநடத்த போறவங்களே அவங்க தான். மீதி இருக்கிறது அரவான். அதனால 2வது விதிக்கும் உட்பட்டவனா இருக்கிறான் அரசகுமாரன் அரவான். 3வது விதியா சொல்லப்பட்டது, மனமாகாதவனை களபலி கொடுக்க முடியாது. அப்போ அரவானுக்கு திருமணம் செஞ்சு வச்சாதான் களபலிக்கு தயாராவான். மறுநாள் இறக்க போற ஒருவனை முந்தைய நாள் யார் திருமணம் பண்ணிப்பாங்க? ஒருத்தரும் தன்னுடைய பொண்ணை கொடுக்க தயாரா இல்லை. அப்போ பகவான் கிருஷ்ணர் தன்னோட வலிமையினால மோகினி என்ற பெண்ணாக தானே உருவெடுக்கிறாரு. மோகினிக்கும் அரவானுக்கும் அந்த யுத்த களத்திலேயே வேத முறைப்படி எல்லாரோட ஆசீர்வாதத்தோட திருமணம் நடக்குது. அந்த ஒரு நாள் அரவானும் மோகினியும் கணவன் மனைவியாக அந்த படைக்களத்திலேயே வாழ்றாங்க. அடுத்த நாள் கிருஷ்ணர் தன்னுடைய வாஞ்சஜன்யம் என்ற சங்க முழங்க
போர் பறைகள் ஒலிக்க போர் தொடங்க இருக்கிற நேரம் அரவான் பாய்ந்து சென்று இரு படைகளுக்கும் நடுவே நின்று கொண்டு தன்னுடைய இடது கையால் தலைமுடியை இறுக பிடித்து கொண்டு வலது கையில் வச்சிருந்த வாளால் தன்னுடைய தலையை அறுத்துக்கிட்டு தன்னை களபலியாக்கினான். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவனை பார்த்த பாண்டவர்களுக்கு அர்ஜுனனே இருந்து கிடப்பது போன்று தோன்றுகிறது. போர்க்கள நாயகனின் மகனே உயிர் துறந்த பிறகு தங்களது உயிர் தங்களுக்கு முக்கியமல்ல என்று நினைத்து பாய்ந்து கிளம்புகிறது அந்த படை. அரவானுக்கு அந்த போரை முழுவதுமாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதை நிறைவேற்றும் விதமாக குருஷேத்திர போர்க்களத்தில் ஒரு பக்கமாக அவனது தலை வைக்கப்பட்டு அந்த போரை பார்க்க செய்ததான் நம்பப்படுது. 18 நாட்களுக்கு பிறகு போர் நிறைவடைந்ததும் அந்த தலை சிறையிட்டப்பட்ட பிறகு மோகினியாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அரவானுக்காக கண்ணீர் வடித்ததாக சொல்லப்படுது. இதன் பின்னணியில தான் இன்றும் கூத்தாண்டவர் கோயிலில் சடங்குகள் நடக்குது. திருநங்கைகள் ஒன்று கூடி அந்த கோயிலில் எழுந்தருளி இருக்கிற அரவானின் மனைவிகளாக தங்களை பாவித்து கொண்டு தாலி கட்டுகிறாங்க. மகாபாரதத்தில் குறிப்பிட்டபடி அடுத்த நாளே அரவான் இறந்து விடுகிறான் என்பதால அந்த துக்கத்தை அனுசரித்து சில சடங்குகளை செய்து விழாவை முடித்து அவர் ஒரு ஊருக்கு திரும்புறாங்க. 3ஆம் பாலின சமூகத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை தர இந்த திருவிழா திருமணம், இல்லற வாழ்க்கை, மரணம், துக்கம் போன்ற வாழ்க்கை சுழற்சியை கண்முன்னே சித்தரிக்கிறது. சூழ்நிலை காரணமா ஒரு ஆண் பெண்ணாகவும் ஒரு பெண் ஆணாகவும் மாறுவது இயற்கையே என்கிற அறத்தை இந்த அரவான் கதை நமக்கு புரிய வைக்குது. உலக நன்மைக்காக ஒரு தேவையின் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் மோகினியாக மாறியதையும் சிகண்டினி சிகண்டியா மாறினதையும் அவதாரமாகவும் அறமாகவும் ஏற்றுக்கிற நம்ம சமுதாயத்தில் நம்ம கூட வாழ்கிற இவங்களை வித்தியாசமாக பார்க்காம இந்த இயற்கையோட நியதியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட மனமாற்றத்திற்கான கதையாக இதை எடுத்துக்கணும்னு விரும்புகிறேன். மகாபாரதம் பேசப்படுகிற வரையிலும் அரவான் கதையும் பேசப்படும்.